உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் வந்து பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய சியோன் என்றும் சொல்லுவார்கள். நீ நெகிழப்பட்டதும் நீ கைவிடப்பட்டதும் நீ ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் நான் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாரையும் நாங்க வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது, எந்நாளும் உள்ளது. அவருடைய கிருபை உங்ககிட்ட எப்படி செயல்படுகிறதோ அதே போல உங்க பிள்ளைகளிடத்துல செயல்படும். உங்க பிள்ளைகளிடத்துல செயல்படும். தலைமுறை தலைமுறையாய் கிருபை செய்கிற கர்த்தர், தலைமுறை தலைமுறையாய் உங்களை உங்க சந்ததியை தாங்குகிற கர்த்தர், தலைமுறை தலைமுறையாய் அவர் உண்மை உள்ளவராய் உங்களுக்கு வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. இந்த மீட்டிங்காக நான் தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கும் போது கர்த்தர் சில காரியங்களை என்னோடு பேசினார். நிச்சயமா அது எங்களுக்கும் உங்களுக்கும் உண்மையாகவே அது செயல்பாட்டுக்குள்ள வரப்போகிறது. அந்த வார்த்தைகளை நான் உங்களை பார்த்து பேசிக்கிட்டு நான் செய்திக்குள்ள போகலாம் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறேன். கர்த்தர் சொன்னாரு, நான் உன்னை பிரகாசிக்க பண்ண போறேன், உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி நான் வைக்க போறேன், நீ என் மகிமையினாலே நீ பிரகாசிப்பாய் அப்படின்னு கர்த்தர் சொன்னாரு. நிச்சயமாகவே நீங்க அவருடைய பிரகாசத்தினாலே ஒளிர போறீங்க, நீங்க ஜொலிக்க போறீங்க இயேசுவின் நாமத்தினால. அநேக நேரங்கள்ல யாராவது எனக்கு உதவி செய்வாங்களா? எல்லாருக்கும் உதவி செய்ய யார் யாரெல்லாமோ இருக்கிறாங்க, ஆனா எனக்கு நீ உதவி செய்வதற்கு யாருமே இல்லையே, எனக்கு பக்க பலமா எனக்கு நிற்பதற்கு யாருமே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னுடைய தகப்பன், நான் உன்னுடைய மீட்பர், நான் உன் கூட இருப்பது மாத்திரம் இல்ல, நான் உயிரோடு இருக்கிறேன்னு கர்த்தர் சொன்னாரு. அநேக நேரங்கள்ல சூழ்நிலை காரணமா நம்முடைய இருதயங்கள் பயப்படுகுது, கலங்குது, ஐயோ என்ன நடக்க போகுதோ அப்படின்ட்டு அநேக நேரங்கள்ல நம்ம இருதயத்துல ஒரு பயத்தை உணர்கிறவர்களா இருக்கிறோம். கர்த்தர் தெளிவா சொல்றாரு, நான் உன் தகப்பன், நான் உன் மீட்பர், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. அடுத்த கர்த்தர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் உன் வாயை திறக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. அநேக நேரங்கள்ல எத்தனையோ பேரு எத்தனையோ விதமா உங்களை குறித்து பேசியிருப்பாங்க, எங்களை குறித்து பேசியிருப்பாங்க. நம்மை பற்றி அறியாமல், நம்மை பற்றி தெரியாமல் என்னென்னலாமோ பேசியிருப்பாங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் அதெல்லாம் கவனித்திருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. நான் உன்னை கண்ணுக்குள் வைத்து காப்பாற்றுகிற தேவன் மாத்திரம் இல்ல, நான் உன் மேல் கண்ணோக்கமாயிருக்கிற கர்த்தர், நான் உன் மேல கரிசனையாயிருக்கிற கர்த்தர், நான் உன் பட்சத்துல இருக்கிற கர்த்தர், நான் பாதுகாக்கிறவர், உன் வாழ்க்கையில என்னெல்லாம் நடைபெற்றது என்பதை நான் பார்த்து கொண்டு வந்த தேவன் கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு, பகைஞருக்கு முன்பதாக உங்க வாய் நன்றியால திறக்க போகுது அப்படின்னு சொன்னாரு. அநேக நேரங்கள்ல சூழ்நிலை நிமித்தம் வாயை திறக்க முடியாம இருந்தீங்களா? நியாயம் உங்க பக்கம் இருந்தோம், நடக்கிற காரியங்கள் நிமித்தம் ஐயோ வாயை திறந்து நான் என்ன சொல்ல முடியும், நான் என்ன பேச முடியும் அப்படின்னு நிறைய நேரங்கள்ல அங்கலாய்த்த உங்க மனதை அறிந்த கர்த்தர் இப்ப என்ன செய்ய போறாருன்னா, உங்க கொம்பை உயர்த்த போறாராம், உங்களை உயர்த்த போறாராம். ஆமா, பகைஞருக்கு முன்பதாக உங்க வாய் திறக்க போகிறது இயேசுவின் நாமத்தினால. எத்தனையோ பேரு உங்களை குறித்து பேசினாங்க, அதை கவனித்த கர்த்தர் சொல்றாரு, நான் பேசினதை கேட்கதான் செய்தேன், ஆனா ஒரு நாளும் உன் சத்ருவின் பற்களுக்கு நான் உன்னை இரையாக ஒப்பு கொடுக்கவில்லை என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார்.
நீ கடந்து வந்த பாதையில நீ நிர்மூலமாகாதிருப்பது, நீ நிற்பது, நீ உயிரோடு இருப்பது நான் உன்னை கண்ணுக்குள்ள வைத்து பாதுகாத்ததுனாலதான் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. வாயை திறந்து நீங்க நன்றி செலுத்த ஆரம்பிப்பீர்களா? உன் வாயை விரிவாய் தர அதை நான் நன்மையினால் நிரப்புவேன் என்று சொன்ன கர்த்தர் இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஒருத்தர் கூட வெறுமையா போக மாட்டீங்க இயேசுவின் நாமத்தினால. ஒருத்தர் கூட உங்க வாழ்க்கை மாறும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் உங்களை நிரப்பி நடத்த போறாரு. அவர் நன்மைகளின் நாயகனா. அவர் நன்மைகளினால நிச்சயமா அவர் நிரப்புவாராம். ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷை பேசுவீங்களா? ஒரு 2 நிமிடம். ரிபலி பலிதரி பலிகதீரா ரபலப லபலம லபலப லகதரா ரஷரக தரலப லபலப லமலப லப லகதரா ரிமலி பலி பலி பலிதரி பலிகதீரா ரிஷரி கதீரலி பலி பலி மலி பலி பலிகதீரா ரிமா லிபா லிரா லிகா தீரா லிஷா ரிகா தீரா லிமா லீரா லிபா லிகா தீரா ரிஷா ரிபா லிமா ரிபலி பலிதரி பலிகதீரா ரபலகதர லபலப லகதரா ரியாந்தரா ரிபாலரா ரிகாலரா ரிகா தீரா லிபா லிமா ரிதா ரிகா தீரா ரிஷா ரிகா தீரா லிபா லிமா ரிபா லீரா லிகா தீரா ரிஷ ரிக தீர லிப லிம ரிப லித ரிப லிக தீரா. அவருடைய கை குறுகி இருக்கிறதோ ரிஷரி பலிதரி பலிதரி பலி 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 கதீர லிஷரி பலிதரி பலி கதீரா. கேட்க கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமா இருக்கிறதோ ரபலப லபலப லமலப லபலப லகதரா ரஷரக தரலப லபலப லபலப லகதரா ரஷரகதரா. மனிதனுக்கு காதை உண்டாக்கினவர் கேளாரோ? ரஷரப லதரப லபலப லமலப லபலக தரலப லபலப லபலப லகதரா. கதை சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில ஏராளமான அற்புதங்கள் குவிய போகிறது அப்படின்னு கத்த சொல்றாரு. நீ சில காரியங்களை என்கிட்ட வேண்டிக் கொண்டா, இதெல்லாம் நடந்தா என் வாழ்க்கையில நீ நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஆனா நீ கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத நன்மைகளினால் நான் உன்னை நிரப்ப போறேன்னு கத்த சொல்றாரு. அது உன் புத்திக்கு எட்டவே எட்டாது அப்படின்னு சொல்லாது. நீ எவ்வளவுதான் ஆராய்ந்தாலும் இது எப்படி, இதெல்லாம் எப்படி நடந்திருக்க முடியும், இதெல்லாம் சாத்தியமா, இது இதனால நடந்திருக்குமா, இது இந்த காரியத்துல நடந்திருக்குமா அப்படின்னு எப்படி ஆராய்ந்தாலும் உங்க புத்திக்கு எட்டாத நன்மைகளினால அளவிட முடியாத கிருபைகளை கொண்டு கர்த்தர் உங்களை நிரப்புவேன்னு சொல்றாரு. நிச்சயமா இது நடக்கும் இயேசுவின் நாமத்தினால. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன், எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிற தேவன், கிரகிக்க முடியாத பெரிய காரியங்கள் உங்க குடும்பத்துல நடக்க ஆரம்பிக்கும் இயேசுவின் நாமத்தினால. எங்களுடைய ஊழியம் குடும்ப ஊழியமாய் இருக்கிறபடியால் அன்பின் வெளிச்சம் ஊழியம் அப்படிங்கிறது குடும்ப ஊழியம். அப்ப குடும்பங்களை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறாரு. தேவனுடைய ராஜ்யம் எங்க எங்கன்னு நம்ம தேடிட்டு இருக்கோம். தேவனுடைய ராஜ்யம் நம்ம வீட்டுலதான் இருக்கும். ரோமர்ல ஒரு வசனம் இருக்கு, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது பரிசுத்த ஆவியினால் உண்டான சமாதானமும் சந்தோஷமுமாய் இருக்கிறதா. உங்க வீட்டுக்குள்ள சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. முறுமுறுப்புகள் எல்லாம் ஒளிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால. ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சிக்கிற தன்மைகள் எல்லாம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இல்லாமல் போவதாக. ஒரு புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம் உங்க குடும்பங்களை நிரப்புவதாக இயேசுவின் நாமத்தினால. குடும்பங்களை ரொம்ப நேசிக்கிற கர்த்தர், குடும்பத்துக்குள்ள உலா வருகிற கர்த்தர் உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய சமாதானத்தை சந்தோஷத்தை தரணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்க உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். தேவ பிரசன்னம் இங்க அலையலையாய் அலையலையாய் அப்படியே பிரசன்னம் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா நம்ம எங்க இருக்கிறோமோ அங்கதான் தேவனுடைய பிரசன்னம் இருக்கும்.
ஏன்னா அவர் மனிதர்கள் மத்தியில் உலாவுகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, நான் உங்கள் நடுவில் உலாவி நான் உங்கள் தேவனாய் இருக்கிற கர்த்தர், நான் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்கிற தேவன். அவர் பிரசனத்துக்கு முன்பதாக பர்வதம் கூட மெழுகு போல உதிர்ந்து அப்படியே உருகி போயிருமா. பிரசன்னம்னா என்னது? அவர் எங்கே இருக்கிறாரோ. இப்ப நம்ம ஸ்கூல்கள்ல எல்லாம் எல்லாரும் நம்ம படிச்சுக்கிட்டு தான் வந்திருப்போம். ஸ்கூல்ல அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. உங்க பேரை சொல்லும் போது நீங்க பிரசன்னி கைய தூக்குவீங்க. பிரசன்னம்னா என்னது? கர்த்தர் எங்க இருக்கிறாரோ அதுதான் தேவ பிரசனம். இங்கே அளவிட முடியாத தேவ பிரசனம் இருக்கிறது. இந்த தேவ பிரசனத்துல உங்களுக்கு தேவையான நன்மைகள் கொடுக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும் இயேசுவின் நாமத்தினால. உங்க உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வர ஒரு தெய்வீக சுகமளிக்கிற அந்த கிருபை உங்களை இப்பொழுது நிரப்ப ஆரம்பிக்கும். உங்க இருதயத்துல புதிய பலன் உண்டாகும் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. உங்க நரம்புகள் எல்லாம், நான் சாயந்தரம் இந்த கூட்டத்துக்காக நான் ஜெபித்து கொண்டு இருக்கும் போது கர்த்தர் என் கூட பேச ஆரம்பித்தாரு. அப்ப என்ன சொன்னாருன்னா, நான் நிரப்ப போறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் பலவீனங்களை நான் நீக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. நான் புதிய பலத்தினால நான் வருகிற ஒவ்வொருவரையும் நிரப்புவேன் அப்படின்னு சொன்னாரு. எல்லா பலவீனங்களும் வெளியேறும் அப்படின்னு சொன்னாரு. நரம்புகள்ல சரியா ரத்தம் ஓடாம நம்முடைய சரீரத்துல பலவீனத்தை கொண்டு வந்து காட்டுகிற பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறுவதாக. பலவீனப்படுத்துகிற ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மறைந்து போவதாக. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற அத்தனை ஆயுதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சுட்டரிக்கப்படுவதாக, அது இல்லாமல் போவதாக இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா தேவ பிரசனத்துக்கு முன்பதாக அவர் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு கையை நீட்டி இருக்கும் போது யார் உங்களை தடுக்க முடியும்? இவங்களை ஆசீர்வதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய கரத்தை திருப்புகிறவன் யார் என்று கர்த்தர் கேட்கிறாரு. யாருமே திருப்ப முடியாது, யாருமே தடுக்க முடியாது. உங்களை நோக்கி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு, உங்களை நிரப்புவதற்கு தேவனுடைய கரம் திறக்கப்பட்டதாய் உங்க குடும்பத்தின் மேல உங்களுக்கு முன்பதாக அது நீட்டப்பட்டதாகவே இருக்கிறது. அந்த தேவ பிரசனத்தின் வல்லமையினால வியாதிகள் இல்லாமல் போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சரிதான், எத்தனை வருடம் நீங்க அந்த வியாதியினால பாதிக்கப்பட்டவர்களாய் நீங்க இருந்தாலும் சரிதான், இன்றிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தரப்போகிறார். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்ன கர்த்தர் இந்த நாள்ல இருந்து உங்க சரீரத்துல ஒரு வித்தியாசத்தை, ஒரு புது பலத்தை நிச்சயமாய் நீங்கள் உணருவீர்கள். அன்னைக்கு ஏசப்பா எங்கெல்லாம் நடந்தாங்களோ அப்ப ஜனங்களை பாப்பாரா. ஜனங்களை பார்த்த உடனே ஒரு மனதுருக்கம் அவரை அப்படியே நிரப்புமா. நம்ம மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதெல்லாம் நம்ம வாசித்தோம் அப்படின்னா இயேசு ஜனங்களை பார்த்து மனதுருகினாராம். இந்த நாள்ல அவர் உங்கள் மத்தியில நின்று கொண்டிருக்கிறார். அவர் உங்களுக்கு மனதுருக்கம் உடையவராய் தோன்றி கொண்டிருக்கிறார். என் பிள்ளைங்க இப்படி வாழக்கூடாது, என் பிள்ளைங்க ரொம்ப நல்லா வாழணும், நான் அதற்காக தான் கிரயத்தை கொடுத்தேன், அதற்காக தான் நான் ரத்தத்தை சிந்தினேன், என் ரத்தத்தின் வல்லமையினால என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லாகணும்னு சொல்லி ஒரு மன துருக்கத்தை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். மன துருக்குகிற தேவ கிருபையினால நீங்க இப்ப ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள் அப்படிங்கறத நீங்க மறக்கவே கூடாது. நமக்கு ரொம்ப பிடித்தவங்க, நம்மள ரொம்ப நேசிக்கிறவங்க நம்மள பார்த்து கேட்பாங்க, நீ நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கிட்ட நம்ம சொல்லுவோம், எனக்கு இப்படிலாம் கஷ்டம் இருக்கு. எல்லாத்துக்கிட்டையும் நம்ம சொல்லாட்டாலும் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கிட்ட, நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்கிட்ட நம்ம சொல்லுவோம், இப்படிலாம் என் வாழ்க்கையில இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா மனதுருகுவாங்க. அது மனிதர்களுடைய இயல்பு. அப்படியா, இவ்வளவு கஷ்டத்தை நீ அனுபவிக்கிறியா, இவ்வளவு கஷ்டமா அப்படின்னு கேட்டு அவங்க மனதுருகுவார்களாம். மனிதர்களே அப்படி இருக்கும் போது தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், மகத்துவத்தில் அவர் மன்னிப்பதில் மகத்துவமா உள்ளவர் மாத்திரமல்ல, அவர் மனதுருக்கத்திலும் மகத்துவமானவரா. ஒரு பெரிய கிருபை, ஒரு பெரிய தயவு,
ஒரு பெரிய காருண்யம் இந்த நேரத்துல உங்களை நிரப்பும். நிச்சயமா நிச்சயமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க வாழ்க்கை மாறப்போகுது. எப்படி மாறப்போகுது அப்படின்னா, நன்மையால நிரம்ப போகுது. வித்தியாசங்கள் ஏற்பட போகிறது. நீங்க ஒரு கட்ட உயர்வுல இருந்து அடுத்த கட்ட உயர்வுக்குள்ள நிச்சயமா நீங்க பிரவேசிக்க போறீங்க. கர்த்தருடைய வல்லமைக்கு குறைவே கிடையாது. அவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின தேவன். அவர் குருடரின் கண்களை திறந்த தேவன். முடவர்களை நடக்க பண்ணினவர். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவர் மாத்திரம் இல்ல, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இல்ல அப்படின்னு காணப்படுகிறதோ அந்த இல்லாமைகள் எல்லாவற்றையும் நீக்கி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பி உங்களை நன்மையினாலும் கிருபையினாலும் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுவேன்னு கர்த்தர் சொல்றார். என்ன செய்ய போறாராம்? அவர் மகிமையினாலும் கனத்தினாலும் கிருபையினாலும் நன்மையினாலும் உங்களை முடிசூட்ட போறாராம். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ நிச்சயமா இந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில செயல்படும் இயேசுவின் நாமத்தினால. ஏன்னா தமிழத்துல வருகிற ஒருவரையும் அவர் வெறுமையா அனுப்பவே மாட்டாராம். இன்னைக்கு போயிட்டு நீ நாளைக்கு வா அப்படின்னு சொல்லுகிறது தேவனுடைய குணமே கிடையாது. மனிதர்கள் வேண்டுமானால் நம்ம ஒரு உதவி கேட்டோம் அப்படின்னா, என்கிட்ட இல்ல, அடுத்த வாரம் வாரியா, அதுக்கு அடுத்த வாரம் வாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் அப்படி சொல்லவே மாட்டாரு. தமிழத்துல வருகிற ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவர், தமிழத்துல வருகிற எவரையும் புறம்பே தள்ளாதவர், தமிழத்துல வருகிறவர்களை அரவணைக்கிற தேவன். அவர் அரவணைக்கிறவர் மாத்திரமல்ல, ஆற்றி தேற்றுகிறவர். ஆற்றி தேற்றுகிறவர் மாத்திரமல்ல, கண்ணீரை துடைக்கிறவர். கண்ணீரை துடைக்கிறவர் மாத்திரமல்ல, காயங்களை கட்டுகிறவர். காயங்களை கட்டுகிறவர் மாத்திரமல்ல, உங்க வாழ்க்கையின் வெறுமையை நீக்குகிறவர். வெறுமையை மாத்திரம் நீக்கிறவர் அல்ல, உங்களை உயர்த்தி மகிழ்கிற நல்ல தகப்பன். அந்த நல்ல தகப்பனுக்கு உங்க கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துவீங்களா? அல்லேலூயா. அவர் இருக்கிறவராக இருக்கிறவர். அவர் வல்லமை குறையல, எதுலுமே குறைவே இல்லை. அவர் உயிரோடு இருக்கிற நல்ல தகப்பன். நிச்சயமா இந்த ஊழியத்துக்குள்ள வந்து காலடி எடுத்து வைத்த நீங்கள் பாக்கியவான்கள். இந்த பாக்கியம் உங்க வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கும். அதை நிச்சயமா நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. இப்ப நம்ம தேவனுடைய வார்த்தைக்குள்ள போலாம். சரி, பாஸ்டர் வொர்ஷிப் பண்ணும்போதே அந்த காரியத்தை சொல்லி முடிச்சிட்டாரு. எனக்கு நிறைய கன்ஃபர்மேஷன், நேத்தையில இருந்து நிறைய கன்ஃபர்மேஷன். ஏன்னா கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்துகிறவர் மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையை சாட்சியாய் மாற்றுகிற தேவன். அநேக நேரங்கள்ல நாங்க கடந்து வந்த பாதைகள்ல, நாங்க அனுபவித்த வேதனைகள்ல, வலிகள்ல, கஷ்டங்கள்ல, எங்களுடைய ஊர் நேட்டிவ் வந்து திருநெல்வேலி, நாகர்கோயில். அப்ப நாங்க கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பதாக நாங்க ஊருக்கு போயிட்டு திரும்ப வரும்போதெல்லாம் எனக்கு வர்றதுக்கு மனசே இருக்காது. எதுக்கு நம்ம மதுரைக்கு போறோம்? ஏன்னா மதுரையில பட்ட அவமானங்களும் வேதனைகளும் வலிகளும் யாராலையும் தாங்க முடியாத கஷ்டங்கள். அப்ப ஒவ்வொரு தடவையும் என் இருதயத்தின் வேதனை கர்த்தருக்கு மாத்திரம்தான் தெரியும். இஷ்டமே இல்லையே, மதுரைக்கு எதுக்குடா போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கிளம்புற நேரத்துல வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பேன். நான் ஒவ்வொரு தடவையும் நான் ஊருக்கு போயிட்டு வருகிற போதெல்லாம் கர்த்தர் என்னோடு ஒரு வார்த்தையை பேசுவாரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, அது தேவனுடையது. நீங்க சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, சகல ஜனங்களே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் நான் கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் பேசுறேன். ஒவ்வொரு தடவையும் நான் மதுரைக்கு வரும்போதெல்லாம் வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரே வார்த்தை, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல,
நீ தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாரு அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு நாங்க தனியா நடத்துகிற இந்த முதல் கூட்டத்துல கர்த்தர் இததான் சொல்ல சொன்னார். உன்னோடு நாங்க என்ன பேசினோ இதே போல அநேகர் கடந்து வருவாங்க, இந்த காரியத்தை நீ சொல்லி ஜெபி அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு நீங்க எந்த பாடுகள் வழியா கடந்து வாரீங்க, உங்க வீட்டின் சூழ்நிலை என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா தேவன் அறிந்திருக்கிறார். அவர் சொல்றாரு, அவர் பட்சபாதம் உள்ள தேவனே கிடையாது. இன்றைக்கு நாங்க ஊருக்கு போயிட்டு வீட்டுக்கு மதுரைக்கு வரணும்னா சந்தோஷமா வரோம். தேவனுடைய பணி இருக்கிறது, லைவ் பேசணும், யாரும் கூப்பிட்டா நம்ம செய்தி கொடுக்க போனோம், இப்படின்னு ஆர்வமா நாங்க மதுரைக்கு கிளம்பி வரோம். ஒரு நாள் கண்ணீரோடு எதற்கு மதுரைக்கு போனோம் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் இருதயத்துல அழுது கொண்டு கிளம்பி வந்த நாங்க இன்னைக்கு மதுரைக்கு வரணும் அப்படின்னா தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நாங்க சந்தோஷமா சமாதானமாய் வருகிறோம். எங்களுக்கு உதவி செய்த தேவன் உண்மையுள்ள தேவன். அவர் பட்சபாதம் உள்ளவரே கிடையாதான். அவர் எனக்கு மாத்திரம் உதவி செய்துட்டு உங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லவே மாட்டாரு. உங்களுடைய சூழ்நிலைகளும் நிச்சயமாய் மாறும் இயேசுவின் நாமத்தினால. அது எந்த யுத்தமா இருந்தாலும் சரிதான், அந்த யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன், உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன். இந்த நாள்ல யுத்தத்துல பராக்கிரமசாலியாய் உங்க நடுவுல உலாவி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு 2 நாளாகமம் 20வது அதிகாரம், அந்த அதிகாரத்துல ஒரு ராஜாவை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த காரியத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம ரொம்ப சுருக்கமா நம்ம முடிச்சிடலாம். முடிக்கணும் 5 நிமிஷமா. அப்ப யோசபாத் அப்படின்னு ஒரு யூதா ராஜா. அந்த ராஜாவுக்கு எதிரா ஒரு 3 ராஜாக்கள் எழும்பி வராங்க. நீங்க வேதத்தை கையில வச்சிருந்தீங்கன்னா திருப்பிக் கொள்ளுங்கள், பக்கம் 564, 2 நாளாகமம் 20வது அதிகாரம். ரொம்ப சுருக்கமா நம்ம பார்க்க போறோம். அப்ப 3 ராஜாக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த யோசபாத் ராஜாவுக்கு எதிரா யுத்தத்துக்கு வராங்க. சிலர் இந்த ராஜா கிட்ட சொல்றாங்க, ராஜாவே பெரிய கூட்டம் கடலுக்கு அந்த பக்கம் இருந்து நமக்கு எதிரா வருது அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த யோசபாத் ராஜா ரொம்ப பயந்து போயிட்டான். என்ன பண்றான் அப்படின்னா யூதா ஜனங்களை எல்லாம் ஒரு இடத்துல கூட்டுறான். உபவாசம் பண்ணுங்க, கர்த்தர் தான் நமக்கு விடுதலையை தர முடியும் அப்படின்னு சொல்லி தேசம் எங்கும் இந்த காரியத்தை அவன் பறைசாற்றுவித்தான். என்ன பண்றாங்க, யூதா ஜனங்கள் முழுவதும் எருசலேம் தேவாலயத்துல கூடுறாங்க. எருசலேம் தேவாலயத்தின் முகப்புல இந்த ராஜாவும் அந்த யூத ஜனங்கள் எல்லாரும் நின்று கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த யோசபாத் ராஜா ஒரு ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னா, நீங்க தான் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர், எல்லாம் உங்க கரத்துலதான் சத்துவமும் வல்லமையும் உண்டு, நீங்க தான் எல்லாம், நீங்க தான் எங்களுக்கு ஆளுகையை தந்தவர், நீங்க தான் இந்த தேசத்தை எங்களுக்கு தந்தவர், உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு நீங்க இந்த இடத்தை கொடுத்தீங்க. நீங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க கொடுத்த இந்த சுதந்திரத்தை நாங்க அனுபவிக்க விடாதபடி சத்துரு எங்க மேல யுத்தத்துக்கு வாரான். இப்ப எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, எங்களுக்கு பலனும் இல்ல. அநேக நேரங்கள்ல நம்ம சொல்லுவோம் பாருங்க, இந்த பிரச்சனையை எப்படி தாண்டதுன்னே எனக்கு தெரியலையே, எனக்கு பலன் இல்லையே, என்ன பண்ணதுன்னு எனக்கு தெரியலையே. இதே ஜபத்தை தான் அந்த ராஜா பண்ணியிருக்கான். என்ன பண்ணதுன்னே எனக்கு தெரியல, எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு ஜெபத்தை அந்த யோசபாத் ராஜா பண்றாரு. அப்ப அந்த கூட்டத்துல இருந்து ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் எழுப்பினாராம். அவனுடைய பெயர் யகாசியேலாம். அவன் எழுப்பி தீர்க்க தரிசனமா உரைக்கிறான். என்ன உரைக்கிறான் அப்படின்னா, யோசபாத் ராஜாவே, யூத ஜனங்களே, நீங்க பயப்படாதுங்க, நீங்க கலங்காதுங்க, ஏன்னா இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் தேவாதி தேவன். நீங்க அமர்ந்திருந்து நீங்க தரித்து நின்று நீங்க கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை நீங்க பாருங்க, நாளைக்கு அவர்களுக்கு விரோதமா நீங்க புறப்படுங்க அப்படின்னு தேவனுடைய வார்த்தை அந்த தேவ மனுஷன் மூலமா வந்துச்சு. இப்ப அடுத்த நாள் விடிய காலம், இந்த யூதா ராஜா, இந்த யோசபாத் ராஜா யுத்தத்திற்கு தன்னுடைய ஜனங்களோடு ஆலோசனை பண்ணுகிறான். அந்த யுத்த வீரர்களோடு, அந்த படையோடு ஒரு ஆலோசனை பண்ணுகிறான். ஆலோசனை பண்ணி என்ன செய்தான் அப்படின்னா, ஒரு பெரிய நல்ல காரியத்தை அவன் செய்தான். அந்த யுத்த படைக்கு முன்பதாக
துதிக்கிற ஆட்களை, யூத மனுஷர்களை துதிக்கிறவங்கள அவன் முன்ன நிறுத்துறான். எப்படி துதிக்கணுமா? அந்த படைக்கு முன்னாடி போய் எப்படி துதிக்கணுமானா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லி கர்த்தரை துதிக்கிற பாடகரை அந்த யுத்த சேனைக்கு முன்பதாக நிறுத்தினானாம். அடுத்த நாள் காலையில யுத்தம் ஆரம்பிக்கிறது. இந்த பாடுகிறவர்கள் துதி செய்ய ஆரம்பித்தாங்களாம். எப்படி துதித்தார்களாம்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு துதிச்சாங்களாம். என்ன நடந்துச்சா அப்படின்னா, அந்த எதிரிகளுடைய பாளையத்துல ஒருவருக்கு விரோதமா ஒருவர் எழும்புனாங்களாம். எழும்பி தங்களுக்குள்ளேயே வெட்டுண்டு விழுந்தார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரா எழும்பி தங்களை தாங்களே அப்படியே வெட்டி எல்லாரும் அழிஞ்சு போனாங்க. அந்த படை முழுவதும் அழிந்து போனது. இப்ப இந்த ராஜா பாக்குறான், விடிய காலம் எழும்பி என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க எல்லாரும் செத்த பிரேதங்களா கிடந்தாங்களாம். அப்ப அந்த பாளையத்துக்குள்ள அந்த யோசபாத் ராஜாவும் அந்த சேனையும் உள்ள போறாங்களாம். போய் அங்க இருந்த உடைமைகள் நிறைய கிடந்துச்சான். ஏன்னா 3 தேசங்கள் இவனுக்கு விரோதமா வந்துச்சு. அப்ப எவ்வளவு ஆட்கள் இருந்திருப்பாங்க, எவ்வளவு யுத்த ஆயுதங்கள் இருந்திருக்கும், எவ்வளவு ஆபரணங்கள். அந்த காலத்துல எல்லாம் எல்லாரும் நகையாதான் போட்டிருப்பாங்க. எல்லாரும் இந்த ஆபரணங்கள் எல்லாம் கலத்தி போட்டிருந்தாங்களாம். யுத்த ஆயுதங்களை இவங்க எடுத்துக்கிட்டாங்களாம். அவர்களுடைய உடைமைகளை அவங்க எடுத்துக்கிட்டாங்களாம். அங்க கீழே கிடந்த தங்க நகைகளை, தங்கம் உங்களுக்கு கிடைக்கும் இயேசுவின் நாமத்தினால, அந்த தங்க நகைகளை அவங்க எடுத்துக்கிட்டாங்களாம். எடுத்துக்கிட்டு 3 நாளா கொள்ளையிட்டாங்களாம். அவங்க நிலைமை எப்படி இருந்திருக்கும்? அந்த சண்டை நடக்கும் போது இவங்க தோத்துருந்தா இவங்க செத்துருப்பாங்க, அல்லது இவங்க வாழ்வாதாரமே அழிஞ்சு போயிருக்கும். அந்த எதிரிகள் படை அந்த எருசலேமை அப்படியே அழிச்சு போட்டிருக்கோம். ஆனா இவங்க பாடி துதி செய்ய ஆரம்பித்தாங்க. நடந்தது என்ன தெரியுமா? கொள்ளை அடித்து கொள்ளை பொருட்களினால, மிகுந்த பொருட்களினால எருசலேமுக்கு திரும்பி வந்தாங்களாம். எருசலேம் தேவாலயத்துல நின்று கதறின தேவ ஜனங்கள், எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல, யார் எங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு தெரியல, நாங்க உங்களை நம்பி இருக்கிறோம் கண்ணீர் விட்டு கதறி நின்ற தேவனுடைய ஜனங்களுக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு? 3 நாட்கள் கொள்ளை அடித்தாங்களாம். மிகுந்த பொருட்களோடு எருசலேம் தேவாலயத்துக்கு வந்தார்களாம். இந்த நாள்ல கர்த்தர் இதுல ஒரு வெளிச்சத்தை வச்சிருக்காரு. இந்த அதிகாரத்துல ஒரு வெளிச்சத்தை வச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அதை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்க போறேன். 11வது வசனம். தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான யுத்தம். கர்த்தர் கல்வாரி சிலுவையில இரத்தத்தை சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி திரளான நன்மைகளை நமக்கு தந்திருக்கிறாரு. அந்த திரளான நன்மைகள்ல ஜீவன் இருக்கு, சுகம் இருக்கு, பலன் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, சமாதானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. இன்னைக்கு யுத்தம் எங்க அப்படின்னா, நம்முடைய மனதுல அநேக வேலைகள்ல யுத்தம் நம்முடைய சிந்தையில நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விரோதமான யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒருவருக்கு வியாதி அப்படிங்கிற ரூபத்துல, ஒருத்தங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிற ரூபத்துல, ஒருத்தங்களுக்கு சமாதான குறைவு அப்படிங்கிற ரூபத்துல யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிலருக்கு வேலை பார்க்கிற இடத்துல, சிலருக்கு பக்கத்து வீடுகள்ல, இப்படி அநேக விதமான யுத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நீங்க செய்ய வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? கர்த்தாவே, நீங்க எனக்கு சுதந்திரித்து தந்த நன்மைகளை அனுபவிக்க விடாம தடுக்கிற சத்ருவின் அந்தகார கிரியைகள் என்னை விட்டு அகன்று போவதாக. இயேசுவின் நாமத்தினால நீங்க சிலுவையில என்னெல்லாம் எனக்கு பெற்று தந்தீங்களோ அதை முழுமையாய் அனுபவிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க அப்படின்னு நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, உங்களை வேதனைப்படுத்துகிற, உங்களை துரத்துகிற, உங்களை நிம்மதியாய் இருக்க விடாதபடி உங்களை நெருக்குகிற, உங்களுடைய சுதந்திரத்தை கெடுத்து போடுகிற அத்தனை பிசாசின் தந்திரங்களும் அழிந்து போகும் இயேசுவின் நாமத்தினால. அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த சுற்றுப்புறத்தார் எல்லாம் கேள்விப்படுறாங்களாம் நடந்தத. இந்த 3 ராஜாக்கள் யுத்தத்துக்கு வந்தாங்களாம். யோசபாத் ராஜா எல்லாம் மடிஞ்சு போயிருவான்னு நினைச்சாங்களாம். ஆனா கர்த்தர் இவர்களுக்காக நின்று யுத்தம் செய்தாராம் அப்படிங்கிறத தேசங்கள், பக்கத்து தேசங்கள் கேள்விப்பட்டுச்சா. அப்ப அவர்களுக்கு இந்த யூத ராஜ்யத்தை குறித்து ஒரு பயம் உண்டாயிச்சான். இததான் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போறாரு. பக்கத்துல என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறாரு, கர்த்தருடைய தயவுனால இவங்க உயர்ந்துட்டாங்க,
இவங்க பலவீனமானவங்க தான், ஆனா இவர்களுக்கு துணை செய்து இவர்களை வாழ வைத்தவர் கர்த்தர் அப்படின்னு பக்கத்துல உங்களை குறித்து செய்திகள் பேசப்படும் இயேசுவின் நாமத்தினால. அதுக்கு அடுத்து ஒரே ஒரு வசனம், அந்த வார்த்தையை மாத்திரம் உங்க மேல இந்த நாள்ல ஆசீர்வாதமான வார்த்தையா நான் பேசுறேன். கர்த்தர் யோசபாத் ராஜாவுக்கு இளைப்பாறுதலை கொடுத்தாரா, யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை கொடுத்தாரா, தேசம் அமெரிக்கையாய் மாறிச்சான். இந்த நாள்ல உங்க குடும்பங்கள்ல யுத்தம் இல்லாத இளைப்பாறுதல் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. உங்க வாழ்க்கை அமெரிக்கையா ரொம்ப சமாதானமா, ரொம்ப சந்தோஷமா ஒரு நல்ல வாழ்க்கை இயேசுவின் நாமத்தினால நீங்க வாழ்வீர்கள்.